விஜய் அவர்கள் 2026 கட்சியை நோக்கி நான் ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்களும் வந்து 2026 நோக்கி நாங்க எங்களோட கட்சி மூவ் பண்ணோம் அப்படின்றீங்க. ஒருவேளை விஜயோட டிவிக்கும் நம்மளுடைய சமத்துவ கட்சியும் வந்து ஒன்று கூட்டணி சேர்ந்து செயல்படுமா? நான் 2024 தேர்தல் சொல்லி நான் சொல்லி கிட்டத்தட்ட 3-4 மாசத்துக்கு முன்னாடி சொல்லிட்டேன். 6 மாசம் இருக்குமா? 6 மந்த்ஸ் முன்னாடியே நான் வந்து 2026 இலக்காக வைத்துக் கொண்டு பயணிக்க வேண்டும் சொல்லிவிட்டேன். இன்னைக்கு விஜய் அவர்கள் கட்சியை துவங்கி இருக்கிறார்கள் என்ற செய்தியை கேள்விப்பட்டு இங்கே உட்காரும் போது தான் சொன்னாங்க. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் மட்டும் நான் சொல்ல முடியும். தற்சமயம் நாட்டில் எவ்வளவோ பிரச்சனைகள்லாம் போயிடும். சமத்துவ மக்கள் கட்சியில் எதுலையுமே ஒரு ஈடுபாடு இல்லாமல் இப்போ வந்து தேர்தல் காலங்களில் தான் வந்து ஒரு கூட்டம் போட்டு அப்போ நீங்கள் வந்து பத்திரிக்கை படிக்கிறதில்ல, இரட்டடிப்பு செய்கிறாங்க போல இருக்கு. நீங்கள் சரியாக படிக்கிறதில்ல. நீங்கள் ஆஃபீஸ் நாளைக்கு காலையில் வந்து உட்காந்தீங்கன்னா நாங்கள் இவ்வளோ நாள் என்ன செஞ்சுருக்கோம் உங்களுக்கு தெரியும். அதாவது செய்திகள் வராமல் இருந்ததுக்கு நான் காரணம் இல்லை. நான் பத்திரிகை நடத்தியிருந்தேன்னா, நான் சேனல் நடத்தியிருந்தேன், அந்த செய்தி டெய்லி வந்துடும். அறிவுரை சொல்ல முடியாது. கட்சி ஆரம்பிச்சு ஏற்கனவே அன்றைக்கி சொல்லியிருந்தேன். நான் ஒரு அண்மையில ஒரு காணொலியில் வந்து நான் பேசும்போது சொல்லியிருந்தேன். அதாவது நல்ல கலந்து ஆலோசித்து தீர்க்கமான முடிவு எடுத்த பிறகு ஒரு எங்கிருப்பான்னு நினைக்கின்றேன். அவருக்கு என் வாழ்த்துக்கள் சொல்லி இப்பயும் அதான் தொடரும். அதான் சொல்லிட்டு இருக்கேன். ஆலோசனை கூட்டம் முடிவு பண்ணிருக்கோம். ஒவ்வொருத்தரும் அவங்க கருத்தை சொல்லியிருக்காங்க. மறுபடியும் தீர ஆலோசித்து இந்த விட எடுக்கின்ற முடிவு சிறந்த முடிவாக இருக்கணும். ஏன்னா 2026 தான் இலக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன். இப்போ பாராளுமன்றத்தில் போட்டியிட வேண்டுமா வேண்டாமா என்பதை நாங்கள் இன்னும் முடிவு செய்யவில்லை. ஆனால் சிலர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதை நாம் அந்த பேச்சுவார்த்தை நடத்தலாமா வேண்டாமா என்பதையும் அவளை வந்து இன்னொரு 10 நாள் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு முடிவு எடுத்து சொல்லும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.